ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஹீரோவோட அப்பா தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பயத்தோடு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம நினச்சதை விட டியூமர் வந்துட்டு பெருசாகவே இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம வேணால் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். ஏன் எதுக்கு ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, அப்பாடி வந்துட்டிங்களா, நீங்கள் வரமாட்டிங்களோ நான் நினச்சேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். டக்குன்னு அந்த டியூமரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு அவன் வாட்டில் வெளியே போயிட்டே இருக்கான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பா ரொம்பவே பதட்டத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் வராங்க. ஆப்ரேஷன் ரொம்ப நல்லாவே போயிடுச்சு, ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்லலை, மண்டையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, எப்படி உங்கள் மனசு மாதிரி நீங்கள் வந்தீங்க, அந்த வீடியோ பார்த்ததுனாலயா அப்படின்னு. ஆமாம், என்னை ஒருத்தவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதை நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து நான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும்ப்பா, மனசார தேடணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா. சைடு டேனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தான் அப்படியே பார்த்துட்ருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்திருப்பாள்ல அந்த பொண்ணை. ஸ்டார்டிங்கில் ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ தான் என் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சேன். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான். ஏன்னா நீ என்னோடய வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா என் ஹஸ்பண்டோட அந்த சுயநலம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லைஃப்பை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கண்ணை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அப்படியே மூடிட்டே அசைச்சிட்ருக்கா. ஸோ இதை டேன் நோட் பண்ணிவிட்டு அந்த நர்ஸ் பண்ணிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறான், ஐசியூக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவனை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள், நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ டேன் பார்த்திங்கன்னா ஐசியூக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் போய் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு, தாராளமாக போய் பாருங்கள் அப்படின்னு நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கள்ல அந்த மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்கா. இவனும் பார்த்திங்கன்னா சொல்கிறான், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் அவளை போயிட்டு பார்க்குறேன், அவளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு மொத்தமாக அவளோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. திரும்பவும் இவள் சான்ஸ் கொடுக்க என்ன முட்டாளா. இவ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது நான் வேலை செய்கிற இடம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவனும் உட்காந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சொல்லிகிட்ருக்காரு, ஆன்ட்டி வந்து இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்ககிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், பரவாயில்ல எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரா. அப்புறம் திரும்பி வந்து சொல்லிகிட்ருக்காரு, நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்னை தேடி வந்தன்றது எனக்கு தெரியும்ப்பா. உன்னை வந்து நான் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதனால தான் நான் வரலையே தவிர மற்றபடி உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு அக்கறை இருக்க தான் செய்யுது அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டேபிளில் பார்க்குறான், நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து சிரிச்சுட்டே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ருக்கு. அப்படியே மறுநாள் காலையில் டேனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே அந்த ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்கான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு, ஏன்டா அப்பப்போ மூஞ்சியை வந்து காமிச்சு என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு. உடனே இவன் பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து வச்சுட்டு, நீ மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல நான் என் கையை கட் பண்ணிப்பேன் அப்படின்றான். அப்படியா, கத்தி ரொம்ப குட்டியாக இருக்கே, நான் வேணால் கிச்சனில் போய்ட்டு நல்லா பெரிய கத்தி எடுத்துகிட்டு வருவேன், லைட்டாக நிற்கிறனாலும் நல்லா ஆழமாக பதியும் அப்படின்ற மாதிரி இவள் ஃபன் பண்ணிகிட்ருக்கா. நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நானும் உண்மைதான்டா சொல்கிறேன், குட்றா அந்த குட்டி கத்தியை, நான் போய் பெருசாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா, சாரி கத்தியை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்காரன் உள்ளே வந்துட்டுருக்கான்.
ஸோ அவன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து கத்திய வச்சு மிரட்டுற மாரி இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம டேன் அங்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு, "இங்க பாரு மரியாதையா இங்கேருந்து போயிரு, நான் போலீஸ கூப்பிடுவேன்." அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கான். "ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டி கைய விட்றா, இல்லன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்." அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை போடுற மாரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ டேன் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நீ பண்ணது எல்லாமே போதும். திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி கிறுக்கு மாரி பண்ணிட்டு இருக்க? நம்ம பிள்ளையோட மனசுல நீ ஒரு நல்ல அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அத தயவு செஞ்சு கெடுத்துக்காத, இங்கேருந்து போ." அப்படின்னு. டேன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ நம்ம தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறான். இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. குற்றம் பண்ணான்ல, அது அப்படியே உறுத்துது போல். அவனும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அவளுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா அவளுக்கு முன்னாடி வச்சுட்டு, நான் இப்போ உன்னோட கழுத்தில் வந்து மார்க் பண்ணுறேன், அதே மாதிரி நீ அந்த பொம்மையில் மார்க் பண்ணு, உனக்கு புரியும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு எனக்கு கூசுது கூசுதுன்னு கத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அந்த மார்க்கை வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒயிட்டி வரா, "ஏடி என்னடி பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு. "அதுவா, ஹீரோ வந்து என் கழுத்தில் வரைஞ்செல்லாம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா, அதை தான் நான் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எடுத்து கொடுவேன்." அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. "உனக்கு கிடச்ச அந்த லீடர் வந்து ரொம்பவே ஒரு யுனிக்கான ஆளுப்பா, டிஃப்ரெண்ட்டான வழியிலலாம் உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு." அப்படின்னு. "ஆஹா அப்படியா?" அப்படின்னு 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேனையும் அந்த தம்பிக்காரனையும் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு தான் ஹவுஸ் எடுத்து வந்திருக்கா. இவங்களோட ஓன் ஹவுஸை வந்து அந்த ஹஸ்பண்டுக்கிட்டே கொடுத்துட்டாப்புல, "போய் தொலை." அப்படின்னு. அதனால தான் அந்த தம்பிக்காரன் திட்டிகிட்டு இருக்கான். "நீ ஏன் இப்படி இருக்க? அவன் ஒன்றை தான் சீட் பண்ணான், நீ எதுக்காக அந்த வீட்டை விட்டு கொடுத்த?" அப்படின்னு. "வேற என்ன பண்ண சொல்கிற? சும்மா என் பின்னாடியே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்." அப்படின்னு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியோண்டா தான் இருக்குது. இந்த தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு லவ் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுதே அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேன் தான் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு சஸ்பெக்ட் போல். இவனுக்கு தலையில் டியூமர் இருக்காமா, அதை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்க, இவனுக்கு வந்துட்டு நாங்கள் தண்டனைலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம போலீஸ்க்கு வந்துட்டு உதவி செய்யணும். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. என்னோடய பேப்பர் ஒர்க்கில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்புறாளா. வேகமாக இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். எங்கே அவள் போகிறான், நம்மளும் பின்னாடியே போகணுமே அப்படின்னு. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வாண்டு வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போல். அது படுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கு, "அப்பா நாளைக்கு அம்மா என்னை வெளியே கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு. அவள் ஒன்றை மட்டும் தானே கூட்டு போகிறேன்னு சொன்னா, என்ன மதிக்கவே இல்லை, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. "அப்பா நீயும் தான் வாயேப்பா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம்." அப்படின்னு. "இல்லைடா இல்லை, நான் வரல, எனக்கு வேலை இருக்குது." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. உள்ளே இருந்து லாயர் தான் இறங்கி வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஹீரோயின்மே கேட்குறா, "நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்போ அந்த வாண்டு வந்து சொல்லுது, "நேற்று நைட்டு நான் தான் அவரை கால் பண்ணி வர சொன்னேன்." அப்படின்னு. ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. "நீனா என் புள்ள தானா?" அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் காரில் ஏற போகிறாங்களா. வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கும் பசிக்குது, நானும் வரேன்." அப்படின்ட்டு காருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த லாயருக்கும் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது இவன் பண்ணுற விஷயங்கள். இதுக்கப்புறமா 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க. ஹீரோ 3 பேர்த்தையும் அப்படியே பார்க்குறான். "அட பாவிங்களா, ட்ரெஸ்ஸு கூட சேமாக தான் போட்டு வருவீங்களாடா?" அப்படின்னு. ஸோ வேகமாக அவன் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டை கழட்டுறான். உள்ளுக்குள்ளே இவன் ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டிருப்பான் போல். ஸோ ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இன்றைக்கி என்னோட ட்ரீட்டை, என்ன வேணால் சாப்பிடுங்க." அப்படின்னு. "செத்தடா இருடா, உன் காசை நான் காலி பண்ணுறேன்." அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டுக்கிட்ட கேட்குறான், "அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்பா ஆர்டர் பண்ணுறேன்." அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் வேணும், கார்ன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குது. அடுத்து ஹீரோன்ட்டு கேட்கும்போது அவள் வந்துட்டு நார்மலான ஃபுட்டாக தான் கேட்குறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை நம்ம அழுக விடணும் அப்படின்ட்டு நிறையா வந்து ஆர்டர்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ லாயரும் அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டுருக்கு. ஸோ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், "டே ஃபோனை நோண்டாத, அப்புறம் ஐ பவர் வந்து குறைஞ்சி போயிடும்." அப்படின்னு. சரி உங்கள் அப்பா சொல்கிறாருல, "வா நம்ம வெளியே போய் விளாட்லான்னு." சொல்லிட்டு வெளியே போகிறாங்களா. அப்போ அந்த வாண்டு வந்து ஹீரோனையும் கூப்பிடுது, "அம்மா நீங்களும் வாங்க." அப்படின்னு.
அவளும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோக்கா செம்ம வெறி ஆயிட்டுருக்கு. அட பாவிங்களா! ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. 3 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா வயித்தெரிச்சல்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து கூப்பிடுறா, "நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் வரல" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லும்போது, "அட வந்து எங்கள ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து குடுங்க" அப்படின்னு. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அந்த வாண்டும் க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து லாயர் நிக்கிறான். ஸோ 3 பேத்தையும் சேர்த்து எடுங்கப்பா அப்படின்ற மாரி வாண்டு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் அந்த வாண்டையும் தனியா எடுக்குறான். அப்புறம் லாயர தனியா ஃபோட்டோ எடுக்குறான். ஸோ இந்த மாதிரி வயித்தெரிச்சலோட தான் அவன் எடுத்துட்டு இருக்கான். இந்த சைடு டேன் அப்புறம் தம்பி இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா, டேனை ஒரு பெரிய வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். பெரிய ஹால் இருக்கு, பெரிய கிச்சனு, அப்புறம் பொண்ணு வந்துட்டு அழகா இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிறலாம். ஸோ அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பக்கத்துலேயே தான் ஸ்கூல் இருக்குது. உனக்குமே ரொம்ப பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் சரி, ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏய் உனக்கு தான் இந்த வீடு. ஐயையோ! இவ்வளோ பெரிய வீட்டுக்கு என்னால் ரெண்டெல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு. உன்னை யார் பே பண்ண சொன்னா? நான் ஆல்ரெடி எல்லா பேமெண்ட்டுமே பண்ணிட்டேன். 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆக. இங்கே நீ கொஞ்சம் ஹாப்பியாக நிம்மதியாக இரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கறலாம். அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நீ அந்த காசை வாங்கிப்ப அப்படின்னு. சரிம்மா நான் அந்த காசை வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ டேனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. என்ன நமக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வைட்டி அப்புறம் ஜெங்கு இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சஸ்பெக்ட் மேலே பயங்கரமான கேஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு. அதாவது ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தவனை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. அந்த பேஷண்ட்டுக்கு வைட்டியும் ஜெங்கு தான் இன்சார்ஜாக இருப்பாங்க போல். ஸோ அவங்க உள்ளே வந்து அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டு ரிசல்ட்டு வருமாமா. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடணும். கைவிலங்கை வந்து கழட்டி விடுங்க அப்படின்னு. அவங்க பார்த்திங்கன்னா கைவிலங்கை கழட்டி விட்டுறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா மயக்கத்துலலாம் கிடையாது. கண் முழிச்சு தான் இருக்கான். பட் தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவங்களும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அப்புறமாட்டி வரலான்ட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லோரும் போனதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கையெல்லாம் தூக்கி பார்த்துட்ருக்கான். அந்த ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலாலாம் இருக்குது. ஸோ இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. இதை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக லாயரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த சைடை ஒயிட்டியவும் ஜெங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜெங்கு பார்த்திங்கன்னா ஐயோ நான் சைன் போட மறந்துட்டேன், நான் சைனை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் மட்டும் போயிடுறான். ஸோ ஒயிட்டி பார்த்திங்கன்னா சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாமேன்ட்டு இவ பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நடிச்சிட்ருக்கான், யாரோ வராங்களே அப்படின்ட்டு. ஸோ இவ போய்ட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கையை பார்க்குறா. அவன் தான் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருந்துருப்பான் போல். ஸோ அதை பார்த்து அவள் அப்படியே ஷாக் ஆகும்போது அந்த பேஷண்ட்டுமே கண்ணை முழிச்சிட்றான். டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி கத்திரிக்கோலை வச்சு லாக் பண்ணிடுறான். அங்கே இருந்த போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் ஜெங்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கான். வழியில் ஹீரோயின் லாயரு இவங்க 2 பேத்தையுமே பார்க்குறான். ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன். அப்போ இவர் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்காரு. ஓ அப்படியா? நான் வந்து ஒயிட்டிக்கு கம்பெனி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவன் 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டி அலற சத்தம் கேட்குது. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு போய் பார்த்தா அவன் வந்து சிசரை வச்சு அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் தலையில் டியூமர் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணோம், அதுக்கு தான் நாங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்கோம், நீங்கள் தப்பாக எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இருப்பான். ஸோ அப்படியே ஒயிட்டியை பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டே அந்த வாசல் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கான். பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வராங்க. ஸோ இதாண்டா சமயம் அப்படின்னு ஜெங்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டியை பிடிச்சி இழுக்க ஹீரோயின் வந்துட்டு அந்த கத்திரிக்கோலை லாக் பண்ணிக்கிறா. ஸோ அவள் பொண்ணு தானே, அவனாலேயும் முடியலை. கரெக்டாக லாயர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே எல்லா போலீஸும் வந்துட்டு அவனை அமுக்க அந்த இதில் வந்துட்டு லாயருக்கு வயிற்றில் அந்த கத்திரிக்கோள் வந்து கீறிடுது போல். ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜெங்குக்கு வைட்டி வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா.
அவன் பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பான்னு கத்திட்டு இருக்கானா, "ஏன்டா இத்துணூண்டு வலிக்கு ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு. "உனக்காக தானே நான் பண்ணேன். உன்ன யார் பண்ண சொன்னா? நீனே செம்ம வீக்கா இருக்க. நெக்ஸ்ட் டைம்லாம் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, தயவு செஞ்சு என் பக்கமே வராத, கொஞ்சம் தூரமா இரு." அப்படின்ற மாரி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. ஒரு ஆப்ரேஷன்ல தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்குறான், "இப்பதான் அந்த சஸ்பெக்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். நீ ஓகே தானே? நர்வஸாலாம் இல்லைல்ல?" இல்ல. நான் நர்வஸெல்லாம் இல்ல. நான் ஆப்ரேஷன் கரெக்ட்டா பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோன காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அந்த லாயர மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. "உனக்கு இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னு. "எனக்கு என்னமோ நான் சாகுற மாதிரியே ஃபீல் ஆயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீ என் கூடவே இரு." அப்படின்ற மாரிலாம் சொல்றான். "சரி, நான் உன் கூட இருந்து உன்ன நான் ஃபுல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துலேயே சேர போட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோவும் இன்னொரு டாக்டரும் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறா, "அவனுக்கு எப்படி இருக்குன்னு?" அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமாவே அவன் சரியாயிருவான்." அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ எதார்த்தமா திரும்பி பார்க்குறான். இவ பார்த்தீங்கன்னா, பனானாலாம் உரிச்சு ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்கா. அத பார்க்கும்போது அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. சரி, ஒரு டாக்டரா நம்மளும் பேச தானே செய்யணும் அப்படின்ட்டு இவன் கிட்ட வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் எடுத்து குடுத்துட்ருக்கா. அத பார்க்க பார்க்க இன்னும் காண்டாயிட்டு தான் இருக்கு. "உனக்கு பெருசாலாம் அடிபடலப்பா. இனி ஒரு 2 நாள்ல நீ டிஸ்சார்ஜ் ஆயிருவ. உன்னோட வேலைய நீனே பார்த்துக்கயேன்." அப்படின்னு. ஆனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ மதிக்கவே இல்ல. அவிங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அமைதி, அமைதி, நம்ம பொங்கிரக்கூடாது." அப்படின்னு. அப்புறம் "எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்ட்டு ஹீரோயினோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா, "மரியாதையை எந்திரிச்சு ஓடு ஓடு." அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து விட்டுட்ருக்கா, "கையை எடுறா." அப்படின்னு. "இங்கே பாருங்க, எனக்கு ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் வந்துட்டு அவளை காப்பாற்றினேன்." அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. ஐயையோ, இப்படிலாம் பேசுகிறானே, பேசி நம்ம ஆளை கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு. அப்போ லாயர் பார்த்தீங்கன்னா, "எனக்கு இங்கே கை வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது." அப்படின்னு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "வெட்டியாக தானே நிற்கிற, போய் ஐஸ் பேக்லாம் எடுத்துகிட்டு வா." அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, "எல்லாம் நேரம் போகிறேன்." அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த சமயம் லாயரோட ஃபேமிலி, அப்புறம் ஹீரோயினோட அப்பா, தம்பி இவங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. "ஐயோ மகனே, உனக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா கேட்குது. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு. "உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சாம்மா?" அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்குறாங்க. "அதான் உங்கள் பையன் வந்து என்னை காப்பாற்றிட்டானே." அப்படி இப்படின்னு. அப்போ இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா, பூவை கொண்டு வந்து அவனோட வயித்துல வச்சுட்டு இருக்கான். லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கான், "டேய் தம்பி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் ஒன்றும் சாகலை." அப்படின்னு. ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. "டேய், என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு. அந்த சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். கொண்டு போய் கொடுக்க அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன்." அப்படின்ட்டு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த ஐஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா, அப்படியே விருப்பமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கானா. இவளும் அதை கொண்டு வந்து அந்த லாயரோட கையில் வச்சிட்ருக்கா. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஐயோ, என் பையனை என்ன கேர் பண்ணி பார்த்துக்குது இந்த பொண்ணு." அப்படின்ட்டு மறுபடியும் புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. லாயரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடிக்க தான் செய்கிறான். ஹீரோயினோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு, "ஐயோ, என்னால் நடக்க முடியலையே, நடக்க முடியலையேன்னு" சொல்லிட்டு இருக்கான். "டேய், உனக்கு வயித்துல தாண்டா அடிபட்டிருக்கு, ஏன்டா காலில் அடிபட்ட மாதிரி என்கிட்டயே நடிக்கிற?" அப்படின்னு. "அட ஆமல்ல, நான் மறந்துட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். உடனே வந்துட்டு அந்த டேன் இருக்கால, அவள் கூப்பிட்டா, "நீ போ, அது வரைக்கும் நான் இவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்." அப்படின்னு. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா, "வாடா, வந்து உட்காரு." அப்படின்னு. ஸோ உட்கார்றானா, "எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கால் நீட்டணும் போல இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "சரி சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்." அப்படின்ட்டு காலெல்லாம் தூக்கி பெட்டில் போட்டுட்ருக்கானா. "எனக்கு ரொம்பவே குளிருதே." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து அப்படியே வாய் வரைக்கும் போத்தி விட்டுட்ருக்கான். "டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் ஜென்டலாக பண்ணிவிடு." அப்படின்னு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை கீழே வரைக்கும் இறக்கிட்டு இருக்கானா. "எனக்கு தண்ணி தவிக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனா, "ஐயோ முடியலையே, நம்மளை சோதிக்கிறானே." அப்படின்ட்டு சுடு தண்ணி எடுத்து வாய்க்கு நேரம் நீட்டிகிட்டு இருக்கான். "இந்தா குடி குடி." அப்படின்னு. "எனக்கு வாய்க்கு எட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கானா." ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராவை உள்ளே போட்டு கொடுத்துட்ருக்கான். இவனும் நம்பி வாயில் வச்சா அது கொதிக்க கொதிக்க இருக்குது. "இது ரொம்பவே சுடுது, ஏன் இப்படி பண்ணுற? நீ என்னை கேர் பண்ணி பார்க்குற மாதிரி தெரில, என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்தியா?" அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, "என்னை எதுக்கு கூப்பிட்ட?" அப்படின்னு. "நான் எதுக்குடி உன்னை கூப்பிட போகிறேன், லஞ்ச் டைம் கூட இனி வரல." அப்படின்னு.
இவளுக்கா ஒன்றும் புரியலை. ஸோ அவளோட பிளேஸில் போய் உட்காரும்போது அந்த இடத்துக்கு நம்ம வைட்டியோட அப்பா இருக்காங்கல்ல, அவர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குமா அப்படின்னு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ பார்த்தீங்கன்னா இங்கேயே பெர்மனெண்ட்டாக இதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஹாப்பியாலாம் இல்லை போல். இல்லை, நான் வாங்குக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டன் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிட்டன் வராங்கல்ல. அப்போ ஒயிட்யூஸ் ஜெங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜெங்குக்கிட்ட போயிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா, ஓ டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. டே டே அடங்குங்கடா, ரொம்பலாம் என்ன ஓட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஜெங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த லாயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம், பெட்டில் படுத்துட்டு டே டைம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணியை இன்னிமே ஊதி ஊதி ஆற வச்சிட்ருக்கா. ஸோ ஃபோனை எடுத்து பார்க்குறான், மணி வந்து 12:30 ஆகுது அப்படின்னு. ஓ 12:30 ஆயிடுச்சா, இந்த டைம் வந்து ஹீரோயின் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கா அப்படின்னு. இப்போ தானே வாழைப்பழம் சாப்பிட்டேன். அட அது வாழைப்பழம், எனக்கு வந்துட்டு ஆப்பிள் வேணும், கட் பண்ணி கொடு அப்படின்னு. ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாயிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்பிளெல்லாம் எடுத்து கட் பண்ணி அப்படியே கத்தியோடு நீட்டிகிட்டு இருக்கான். இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, அதோட தோலை கூட நீ பீல் பண்ணல, அது கூட பரவாயில்ல, கத்தியோட ஏன்டா நீட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆப்பிள் தோலில் தான் நிறைய நியூட்ரிஷன்லாம் இருக்கான், நல்லா சாப்பிடு அப்படின்னு. டேய் உண்மையை சொல்லு, உனக்கு ரொம்ப ஜெலஸாக தானே ஃபீல் ஆகுது, அதனால தானே என்னை நீ பார்த்துக்கிறன்ற பேரில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாரு, நீயும் நானும் ஃபேராக சண்டை போட்டுக்கலாம். ஹீரோயின் யாருக்கு ஓகே சொல்கிறாளோ அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறணும், இன்னொருத்தவங்க வந்துட்டு அமைதியாக போயிடணும், ஓகேவா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கறல. ஆனால் அவனை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்ருக்கான். என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுவேன்னு நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு. இந்த சைடு நம்ம டேனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்களோட நர்ஸ் எல்லாத்துக்குமே வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அதாவது அஃபேரில் இருந்திருப்பாங்களே அந்த பொண்ணை, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல். ஸோ அந்த பொண்ணை வீல் சேரில் வச்சு அப்படியே தள்ளிகிட்டே வந்துட்டுருக்கானா. அப்படியே டேனை பார்க்குறான். டேன் பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்கல. அவன் போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரம் அந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். டேய் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது வந்து நீ ஃபஸ்ட்டு முன்னாடி வா, இங்கனுக்குள்ளலாம் வந்து பேசாத அப்படின்னு. ஸோ அவனு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்கான். என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்த? என்னோடய ஃப்ரெண்டு இருக்கானா, அவனோட அப்பாவை நான் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்னு. சரி சரி பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பேனு பார்த்துட்டே இருக்கானா. டேய் ஏன்டா எதுக்குடா அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஸோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இன்றைக்கி நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அடியை போட்டுட்ருக்கா, போடா நான் எலுசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இந்த சைடாக அந்த லாயரை காட்டுறாங்க. இவனோட நிலமை தான் ரொம்பவே பாவமாக இருக்குது. ஸோ இவன் தானே பேஷண்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படுத்துட்டு இவனோட பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து போத்திட்டு நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இவன் ரொம்பவே பாவமாக உட்காந்துட்டு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வராளா, வேகமாக அப்படியே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஒரு வழியாக வந்துட்டியா, இவன் என்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்ற பேரில் என்னை போட்டு சாவடிச்சிட்டான். தண்ணி கேட்டால் கொதிக்க கொதிக்க தண்ணியை கொடுக்குறான், ஆப்பிள் கட் பண்ணி கொடுறான்னா கத்தியோடு நீட்டிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இவனை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கியா, நான் தூங்குனாலும் நீ சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே என் காதில் கேட்டுட்ருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து போற்றி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ உன்னோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இல்லை இன்னி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. எங்கே இவளை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவானோ அப்படின்னு இந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். ஐயோ எனக்கு தலை வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னாச்சு நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு செக் பண்ண போகிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். ஒன்றுமே இல்லையேடா, எதுக்குடா சும்மா சும்மா புளி விட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு. அப்போ நான் உனக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்றேன், அதில் சரியாயிரும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்கான். லாயருக்கு வலிக்க வர செய்யுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறத பார்த்து சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கா. அந்த நேரம் இவங்களோட சீஃப் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. டே உனக்கு நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடா, வாடா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்களாம். அதுக்கு நீயுமே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த சீஃபு.
ஆனால் ஹீரோ வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணுறார். இவன் தான் அதுக்கு ஓகேலாம் சொல்ல மாட்டான். ஸோ அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டு இருக்கான். ஹீரோ இனிமேல் அப்போ தான் உள்ளே வரா. உன்னோட பேப்பர்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா, என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கா. ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அந்த நேரம் அந்த லாயர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்றான். அவனுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்கேருந்து போயிடுறாளா. இவனுக்கா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜிம்முக்கு போய் அவங்க அண்ணா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டுருக்கு. இந்த லாயர் பையன் வர வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான்ப்பா. ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். என்னால் அதெல்லாம் பார்க்க முடியலன்ட்டு அவங்க அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்து அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண பாருன்னு. நீ தான் கேட்கல. இப்போ லாயர் வந்துட்டானா என்ன பண்ண போகிற அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் விடு அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா கேட்குறாங்க, ஏண்டா நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளு. நீ திரும்பவும் ஹீரோயினை லவ் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு ஏதாவது நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்காரு. ஏன்டா ஏன் இப்படி பார்க்குற? இத்தனை வருஷத்தில் நீ இப்போலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசி நான் பார்த்ததே இல்லையே, அதான் ஷாக் ஆகிட்டேன்டா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினா அந்த வாண்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. அந்த வாண்டு புலம்பிகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயுமா டைம் எல்லாம் ஆயிடுச்சு, நான் ரிட்டன் போகணுமா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, உனக்கு ஓகேனா நீ இங்கேயே இருவேன் அப்படின்னு. இல்லை இல்லை நானும் அம்மாவை போய் பார்த்துக்கணும்ல, நான் இன்னொரு நாள் உங்கள் கூட வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விளாட்றேன் அப்படின்னா. சரி சரி நீ எப்போ வேணா வா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட திரும்பி சொல்லிகிட்டு இருக்கு, அப்பா என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்காதப்பா அப்படின்னு. ஏன்டா நான் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? ஆமாப்பா நீ பண்ணுற சில விஷயங்கள்லாம் என்னை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்படின்னு. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, என்ன திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. சரிப்பா சரி, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இவர் ஏதாவது தப்பாக பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. அந்த நேரம் அவங்க அம்மா கேபெல்லாம் புக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கு, நான் ரொம்பவே லக்கியான பர்சன், ஏன்னா எனக்கு 2 அம்மா இருக்காங்களே அப்படின்னு. அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த வாண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. ஹீரோயினும் திரும்பி சொல்லிட்டு இருக்கா, நானும் கிளம்புறேன், நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. இந்த சைடு ஹீரோனோட தம்பியை கட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, நீ சீக்கிரம் அந்த ரெண்டெல்லாம் பே பண்ணல அப்படின்னா நான் எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே போட்டுருவேன் அப்படின்னு. எந்த வீடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல. இவனும் யார்கிட்டேயோ ஃபோன் பண்ணி கேட்குறான், அமௌண்ட் இருக்குமா கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் எவனுமே கொடுக்குற மாதிரி தெரியல. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே மறுநாள் போல் ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கா. அப்போ அந்த தம்பி பார்த்தீங்கன்னா பால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான். இந்தக்கா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா, நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்டோட அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஹீரோ தான் ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. அவன் தான் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் அவர் நல்லாயிருவார் அப்படின்னு ஹீரோன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த சைடை லாயரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவன் வாட்டில் செவனேன்னு உட்காந்து ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா, இதை தூங்குற டைமு, ஸோ தூங்க அப்படின்னு. அவன் அதை கண்டுக்காமல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கானா. அவள் பட்டுன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறா. இவனை பார்க்குறான், ஏய் யார் நீ, எதுக்குடி உள்ளே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ற அப்படின்னு. நான் தான் உன்னோட டாக்டர், உனக்கு இதுக்கப்புறம் நான் தான் இன்சார்ஜ், ஸோ ஒழுங்கா தூங்கு பார்ப்போம், ஃபோனை கூட அப்படின்னு பட்டுன்னு பிடுங்கி லாக் பண்ணிடுறா அந்த ட்ராயரில் போட்டு. இவனா கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. அவள் வாட்டில் விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கா. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட மற்ற கொலீக்ஸ் எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த கேண்டில்லாம் ஏற்றி வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாராவது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சது, ரொம்பவே ரொமான்டிக்கால அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் என்னாச்சு உங்களுக்கு, இதெல்லாம் பண்ண மாட்டிங்களே, உங்கள் ரூல்ஸில் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. சரிடா ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி எல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை எடுத்து ஹீரோன்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்க எல்லாரும் அப்படியே கலாய்க்கிறாங்க. ஓ ரூட் அப்படி போகுதா, அப்படியா இப்படியா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லாயர் இருக்கான்ல அவன் உள்ளே வந்துட்டுருக்கான்.
ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட்டி எதுவும் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் நீயும் வந்து கலந்துக்க, எங்கே நான் கலந்துக்கிற நிலைமையில இருக்கேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு என்னை ஷிஃப்ட் பண்ண, ஒரு கொலகாரி வந்து என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிகிட்டு இருக்க. ஆமாம் இப்போ ஏதோ எனக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு டாக்டர் இருக்காளே, அவள் ரொம்ப அரகண்டாக ரொம்பவே வினோதமாக நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நானும் அவனும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் உன்னை பற்றி அப்படின்னு. எது நீ பண்ண வேலை தானா அப்படின்னு இவனுக்கு இன்னும் காண்டாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுமே வந்துட்டுருக்கா. ஏ இங்கே எதுக்கு வந்த, என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ எங்கேயா இருந்தாலும் போகணும், ஃபஸ்ட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு. பாத்தியா பாத்தியா எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு பாரு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆத்தாடி இவங்களுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு அவள் தனியாக கலந்து போயிடுறா. இப்போ உனக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது, ஒன்று நீ என் கூட வருது, இல்லைனா நீனா போய் அங்கே தூங்குறது அப்படின்னு. இவனா ரொம்ப கடுப்போட அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்ருக்கான், இங்கே வாயேன் இங்கே வாயேன் அப்படின்னு. ஹீரோயினும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காளா, ஒரு கேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இந்த இதை சாப்பிட உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே சுற்றி பார்க்குறான், யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. சொல்லு அப்படின்ட்டு ஊட்டி விட்டுட்ருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு. மறுநாள் காலையில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், எங்கள் அப்பானால ஏன் இந்த இடது கையை தூக்க முடியல, ஆப்ரேஷனில் என்ன ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. டேன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லிகிட்ருக்கா, ஆப்ரேஷன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி இருக்காங்கல்ல, அவனோட ஃப்ரெண்டு தான். ஸோ முன்னாடி சொல்லியிருந்திருப்பான்ல, என் ஃப்ரெண்டோட அப்பா அட்மிட் ஆகிருக்காங்க பார்த்துக்கங்கன்னு, அந்த ஜீவன் இவன் தான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான், என்ன பிரச்சனை தள்ளி நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரகண்டாகவே நடந்துக்கிறான். ஸோ கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு இது ஹாஸ்பிட்டல், தேவையில்லாத சீனெல்லாம் மேக் பண்ணாத அப்படின்னு. நீங்கள் தான்டா ஏதோ பண்ணிட்டீங்க, ஆப்ரேஷனில் நீ தான் ஏதோ சொதப்பிட்ட அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டே இருக்கானா. இதுக்கப்புறமா வைட்டி பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்து சொல்லிகிட்டு இருக்கா எல்லார்கிட்டேயுமே, ஹீரோ மேலே யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா சொல்கிறீங்க, யாரா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இவ வீட்டுக்கு கிளம்புறா, போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே வந்துட்டுருக்கான். இவ கேட்குறா எல்லாமே ஓகேவா அப்படின்னு. எல்லாமே ஓகே தான், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவன் வாட்டில் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து அவங்க அண்ணா கிட்ட புலம்பிட்டு இருக்கான், என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படி, ஹீரோனோட தம்பி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுகிட்ட வந்து காசு வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே டேலண்டான ஒரு ஆள்னா ஹீரோ தான். அவர் அவங்க அப்பாவுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு வாங்கியிருந்திருப்பான். ஸோ ஹீரோக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆப்ரேஷனில் ஏதோ ஒரு ஃபால்ட்டாக என்னன்றது தெரில, அவங்க அப்பனால அந்த இடது கையை அசைக்க முடியலை. அதனால் அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர காண்டு, காசையும் வாங்கிட்டு ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு தான் நேராக போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஹீரோ மேலே. ஸோ ஹீரோ வந்துட்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறி போச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினை இதை உள்ளே இழுத்தோம் அப்படின்னா அவள் ரொம்பவே ஹர்ட் ஆவா. அவளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இந்த விஷயத்த நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க அண்ணாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் உட்காந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட தம்பி வந்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பார்க்குறான், பார்த்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான், இது அவன் தானே அப்படின்ட்டு போய் அமுத்தி பிடிக்கிறான். எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற, என்னை பார்க்க தானே வந்த. அது இல்லை, உங்களை ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு. எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, அந்த காசை வச்சு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த காசை வச்சு நான் டேனுக்கு ஒரு வீடை ரெண்டலுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவளுக்கு ஏன்டா நீ எடுத்து கொடுத்த அப்படின்னு. அதுவா, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.